வணக்கம். இன்றைய தினம் தர்மா என்று அழைக்கப்படுகின்ற தர்மாந்த சிவம் அவர்கள் இன்றைய விருந்தினராக வந்திருக்கின்றார். பிரதிநியா பல்கலைக்கழகத்துடைய அரசியல் துறை பட்டதாரியான இவர் கல்வித்துறையில் நீண்ட காலம் பணியாற்றி அரசியல் சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒருவர். இடதுசாரி கொள்கையிலே நம்பிக்கை கொண்ட இவர் பல்வேறு அரசியல் சமூகம் சார் செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவரிடம் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கறதுக்கு இருக்கின்றோம். வணக்கம். 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 தற்போது அரசியல் சூழ்நிலையிலே சூடுபடுத்துள்ள விடயம் ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலுக்கு வடகிழக்கு மத்திய மலை மாகாணங்கள் மட்டுமல்லாது இலங்கையிலே தென்மேற்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலே மக்கள் ஒரு பெரிய ஆர்வத்தை காட்டிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே தற்போதைய சூழலிலே ஜனாதிபதி தேர்தல் மற்றும் வேட்பாளர் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க. இன்று இலங்கை அரசியலில் ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு முக்கியம் பெற்ற, மற்றவர்களால் தொடர்ந்து கையாளப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒன்றாக இன்று இடம்பெற்று வருகிறது. அது நடைபெறுமா இல்லையா என்ற கேள்விக்கு அப்பால் நடைபெறக்கூடிய சாத்தியம் கூடுதலாக உள்ள ஒரு தேர்தலாக இத்தேர்தலை நாங்கள் காணலாம். இத்தேர்தலில் மும்முனை போட்டிகள் இடம்பெறலாம் என நாங்கள் எண்ணுகின்றோம். ரணில் விக்ரமசிங்க, தேசிய மக்கள் சக்தி, சஜித்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி போன்றவைகள் முக்கியமாக போட்டியிடுகின்றன. இவற்றிலே இலங்கை அரசியல் ஜாப்பின்படி 50% மேற்பட்ட வாக்குகளை பெறுபவர்கள் தான் ஜனாதிபதியாக வரலாம் என்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு விடயம் உள்ளது. இதனை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்களில் போட்டியிடுகின்ற இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் பெறுவார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாக உள்ளது. எவரையும் அறுதியிட்டு கூற முடியாத ஒரு சூழல் தான் இன்றைய காணப்படுகின்றது. இதன் நிலையில் தமிழ் மக்கள் தமக்கான ஒரு பொது வேட்பாளரை உருவாக்கி அதனூடாக தமது கோரிக்கைகளை நிலைநாட்டுவதற்கான ஒரு செயற்பாடுகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலகட்டத்தில் ஒரு ஜனாதிபதியானவர் ஒரு ஜனாதிபதி தேர்தல் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது சிறுபான்மையுடைய ஆதரவையும் பெற்றுத்தான், அந்த வாக்கை பெற்றுத்தான் அவர்களை வெற்றியிட்டக்கூடிய ஒரு சூழல் அரசியலமைப்பு ரீதியாக இருந்தாலும், ஆனால் கடந்த கோத்தபாயா போன்றவர்கள் அந்த இனவாதத்தை பரப்பி அந்த எண்ணத்தை தமிழ் மக்களை முனைத்து செல்ல வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற எண்ணத்தை அது இல்லாமல் செய்துவிட்ட ஒரு சூழலில் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தம்மை ஒரு அணியாக, தம்மை ஒரு பலம் பெற்ற ஒரு சக்தியாக ஆக்குவதற்கான ஒரு போட்டியில் இருக்கிறார்கள். அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில் இத்தேர்தல்கள் எவ்வாறு நடக்கப் போகின்றன, உண்மையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை வருமா, அதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தல்களை நிறுத்துவது அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது போன்ற பல்வேறு அபிப்பிராய பேதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஏற்கனவே இருந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்தவர், சர்வதேச நாடுகளில் பிரபலியம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிற ரணில் விக்ரமசிங்கா விரும்புகின்றவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஊழலற்ற ஒரு அரசை நிறுவ வேண்டும், ஒரு இளைஞர்களை உள்வாங்கி தமிழ் மக்களை ஒன்றிணைத்து நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் மற்ற ஏனைய இரு பகுதியினரிடையே காணப்பட்ட போதும் அவர்கள் இதில் தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் வெல்லக்கூடிய சூழல்கள் உள்ளது என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. ஆனால் எதிர்வரும் காலத்தில் என்ன மாறுதல் ஏற்பட போகின்றதோ தெரியவில்லை. இந்த பொது வேட்பாளர் என்கின்ற எண்ணம் இன்றைய மக்களின் சாதாரண வேட்பாளர்களின் ஒரு மனக்கிடத்தை சர்வதேச பிராந்திய அரசுகளின் எண்ணம், இங்குள்ள முதலாளித்துவ சக்திகள் அல்லது தொழிலாளர் சக்திகளுடைய அந்த பேரம் பேசக்கூடிய அந்த வலு போன்ற பல்வேறு காரணிகளில் இந்த தேர்தலில் தங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலில் வெற்றியிட்டுபவர் உண்மையில் எதிர்காலத்தில் எவ்வாறு நடப்பார் என்கின்ற அந்த விடயம் இன்னும் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக எனும் சரியான முறையில் வெளிவராத சூழலில் இவ்வாறு ஒரு குழப்பமான அல்லது ஒரு தெளிவான முடிவற்ற ஒரு சூழலில் காணப்படுவதைத்தான் நான் இன்றைய ஜனாதிபதி தேர்தல் நிலைமை என்று கூறிக்கொள்ளலாம். தற்போதைய தமிழர் அரசியலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு கருத்துருவாக்கங்கள் சமூகத்திலே இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பாக தங்களுடைய அரசியல் அறிவு கட்டிய வகையிலே இதனுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் கடந்த கால அரசியலிலும் தேர்தல்களிலும் இடம்பெற்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்றாலும் சில தனிநபர்கள் தமது மன கிடக்கைகளை வெளிக்கொணரும் வகையில் அல்லது தம்மை பிரச்சாரம் செய்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் நின்றார்கள். என்றாலும் இந்த பொதுமக்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை ஜனாதிபதி தேர்தல் அவர் ஊடாக தமது தேசியம், சுய நிர்ணயம், தமது பிரதேசம், சர்வதேச நாடுகளில் தமக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த அரசியல் செல்வாக்கு போன்ற பல்வேறு காரணிகளை வைத்து, முக்கியமாக அந்த தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தை வைத்து இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு மாறாக பொது வேட்பாளர் முறைமை ஒரு ஜனாதிபதியை வேட்பாளராக ஒருவரை நிறுத்தி அதில் அவருக்கு வாக்களித்து அந்த வாக்களிப்பின் மூலம் மக்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக, பெரும்பாலான மக்கள் ஒன்றாக திரண்டு ஒரு திரட்சியாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒன்றாக செயற்படுத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு நேரம் சில வேளைகளில் சில கருத்து முரண்பாடுகளும் அவர்களுக்கு இடையே உள்ளதை காணக்கூடிய இருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார் 2வது 3வது ஓட்டுகளை தமிழ் மக்கள் தமது விருப்பத்தின்படி வாக்களிக்கலாம் என்றார்கள். இன்னொரு சொல்றார்கள் எந்த காரணம் கொண்டும் ஒரே ஒரு வாக்கு மட்டும் அளிக்கணும், விருப்ப வாக்கை வாக்களிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. மற்றது இன்னொருவர் சொல்றார் தமிழ் தேர்தலை புறக்கணிங்கள் என்று சொல்றார்கள். இந்த தேர்தலை புறக்கணித்தால் அந்த புறக்கணிப்பு மற்ற சர்வதேச நாடுகளுக்கும் பெறும் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த பொது வேட்பாளர்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அதே வேளையில் தேசிய அரசியலோடு இணைந்து வாழ்பவர்கள் இது எல்லாம் ஒரு போலித்தனமானது, தங்களை வளர்த்துக் கொள்ள இவர்கள் அந்த விழுந்த அரசியலை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்துகின்ற ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இவற்றை நம்பாதீர்கள், நீங்கள் வெல்லக்கூடிய வல்லமை உள்ள ஆட்களை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்லி தமக்கு வெல்லக்கூடிய ஆழ்மை உள்ளவர் எவர் என்பதை ஒரு சில அரசியல்வாதிகளும் மற்றொரு ஏனைய அரசியல்வாதிகளையும் ஜனாதிபதி வேட்பாளர்களையும் பிரகடனப்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருந்த பொழுதும் இது தமிழ் மக்களிடையே ஒரு சில குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வாக்களிப்பில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாங்கள் எதிர்பார்க்கின்ற வாக்குகள் கிடைக்காவிட்டால் இந்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை எவ்வாறு செல்வது என்பது ஒரு பக்கம் இருக்க, சில பேர் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுவிட்டோம், இதை இன்றைய சூழலில் இதை பெற முயற்சிப்பது ஒரு பயங்கரமான அல்லது ஒரு நமக்கு பின்னடைவை தரக்கூடிய ஒன்றாக அமையும் என்று ஒன்றும் சிலர் கூறிக்கொள்கிறார்கள். இன்றைய சூழலில் தமிழ் கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்த சூழலில் தமிழ் மக்கள் சார்பாக வைக்கின்ற அந்த வேட்பாளரை இவர்கள் எவ்வாறு தெரிவு செய்வார்கள் என்பதும், இந்த தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒத்து நிற்பார்களா என்பது இறுதி வரை கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், இதே நேரத்தில் பிராந்திய அரசியல்வாதிகளும் சர்வதேச வல்லரசுகளும் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை எவ்வாறு கையாளும், அதற்கு இணங்கி போவார்களா இணங்காமல் போவார்களா, அதை மீறி எல்லாவற்றையும் மீறி இன்னும் வருமா இருக்குமா என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. இது வாக்காளரை பொறுத்தவரையில், சாதாரண வாக்காளரை பொறுத்தவரையில் ஒரு குழப்ப நிலையை அல்லது ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்று உலக நாடுகளில் மட்டுமல்ல, இலங்கை போன்ற நாடுகளிலும் இன்று ஜனநாயகம் ஒரு நல்ல தூய்மையான ஜனநாயகமாக, மக்களால் விரும்பப்படுகின்ற ஜனநாயகமாக அதன் நடவடிக்கைகள் இன்று இல்லை. சூழ்ச்சிகளும் சில நுட்பங்களையும் அரசியல் நரித்தனங்களையும் கையாண்டு இந்த ஜனநாயகத்தை வசதி உள்ளவர்கள், சலுகை பெற்றோர் தொடர்ந்து நடத்தி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஊழலற்ற ஆட்சி என்றார்கள், அங்கு ஊழல் நடக்கிறது. பொதுமக்களுக்கான ஆட்சி என்றார்கள், பொதுமக்கள் பக்கம் அவர்கள் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. இப்படியான சூழ்நிலையில் இந்த ஜனநாயக கலாச்சாரம் நல்ல முறையில் மாற்றமடைய வேண்டும். அதற்கேற்ற வகையில் மக்களிடையே ஜனநாயகம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த சிவில் சமூகம் முன்வர வேண்டும். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகளை விரட்டி நல்ல நேர்மையான இலங்கைக்கு உதவக்கூடிய எல்லா இனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தான் நாங்கள் அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்பிக் கொள்கிறோம். இதுவரை எமது ஜிடி தளத்தில் ஒரு அரசியல் அறிவியலாளர், தர்மா என்று அழைக்கப்படும் ஒருவரை, ஒரு அரசியல்வாதி, அவர் கல்விமான், அவர் நான் இதுவரை உங்களுக்கு
பேட்டி மூலம் காணொலியை தந்திருந்தேன். இந்த தளத்திலே நீங்கள் சென்று அவரது கருத்துரைகளை கவனித்து தொடர்ந்தும் எனது தளத்திற்கு ஆதரவு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.